Vivo அவங்களோட T சீரிஸில் T4 Pro அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் V60 என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அது அப்படியே இங்கே எட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனே கிட்டத்தட்ட V60 ரீபிராண்டட் ஃபோன் தான். V60 இருக்கிற சில ஃபீச்சர்ஸை கட் பண்ணி தான் T4 Proன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. T4 Proவோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.77 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் குவாட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. அதாவது உங்களுக்கு கர்வ்டு கிடையாது, 4 எட்ஜஸ்மே உங்களுக்கு கர்வ்டாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் லோக்கல் பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு 1500 nitsம் அண்ட் ஓவரால் பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 nits வரைக்கும் போகும். பட் இது வந்து HDR மோடில் தான். ஸோ 1500 டைரக்ட் சன்லைட்டில் உங்களுக்கு தாராளமாக ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் டீசெண்டான ப்ராசஸர் தான், மிட் ரேஞ்சில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB வரைக்கும் LPDDR4X ரேமும் 256GB வரைக்கும் UFS 2.2 கொடுத்துருக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் 3.1 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதான் கொடுக்கணும், பட் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ப்ராசஸர். அண்ட் நீங்கள் கேமிங்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸில் உங்களால் ஈஸியாக ப்ளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே Vivo T4 Proவில் 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX882 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரைமரி ஷூட்டர். இந்த பிரைமரி ஷூட்டருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் செகண்டரி சென்சாரும் பார்த்தீங்கன்னா சேம் சென்சார் தான், இதுவும் 50 மெகாபிக்சல். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் சென்சார் V60 அல்ட்ரா வைட் கொடுத்தாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் ஷூட்டர் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்திங்கன்னா உங்களுக்கு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. V60க்கும் இதுக்கும் கேமரா மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு Zeiss-ஓட கொலாபரேஷன் இங்கே கிடையாது. Zeiss இல்லாத ஃபீச்சர்ஸ் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6500 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்கட்டும், IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இந்த ஃபீச்சர்ஸ் அப்படியே காமனாக எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 தான் என்ன ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஏன ஃபன்டச் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன மெயினாக க்ளைம் பண்ணுறாங்கன்னு விவோ உங்களுக்கு 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக எங்கள் கூகுளோட ஜெமினி ஆப் சப்போர்ட் இருக்குது, ஜெமினியோட லைவ் அந்த AI ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, கூடவே சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் அதாவது 8128 உங்களுக்கு 27,999க்கும் அண்ட் 8256 உங்களுக்கு 29,999க்கும் 12256 உங்களுக்கு 31,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் கார்டு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த கார்டு ஆஃபர்ஸ் வச்சு பார்க்கும்போது வேணால் இந்த பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு சூட் ஆகலாமே தவிர மற்றபடி இந்த ஃபோன் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் IQலே இருக்குது, நீங்கள் தாராளமாக அதை கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட பெட்டராகவே இருக்கும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லை இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் வாங்கன்னு நினச்சிங்கன்னா August 29 நீங்கள் இந்த ஃபோனை ஆஃப்லைன் ரீட்டைலர் ஸ்டோர்ஸ்லையும் அண்ட் விவோ இந்தியா அஃபிஷியல் வெப்சைட்லையும் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களால் வாங்கிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.